செல்வின் நாடாருடைய கூட இருக்க ஆட்கள் அவருக்கு கொடுக்குற செல்வாக்கு மரியாதைலாம் பார்த்ததும் நம்மளும் அவரை மாதிரியே ஆகணும், அப்படியே இவரை ஃபாலோ பண்ணிட்டு வேண்டாம்னா கூட போயிட்டு அங்கே நிற்கிறது, அவரை மாதிரி நம்ம ஆகணும், கெத்து ஆகணும் அப்படிலாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது தான் அவர் செல்வின் நாடார் கொலை நடக்குது. கராத்தே செல்லினுக்கு அப்புறம் கபிலனுக்கு அப்புறம் வெங்கடேச பண்ணார். இந்த மாதிரிலாம் அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு லீடராக இருந்தவங்க கூட ட்ராவல் பண்ணி ஒரு ராக்கெட் ராஜானா யாருன்ற அளவுக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ராக்கெட் ராஜானே சொல்கிறதில்ல ஆர்ஆர் அப்படின்ற அளவுக்கு அந்த இது ஆயிடுச்சு. சென்னைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் தடை பண்ணதா தகவல்லாம் அவர் என்ன காரணத்துக்காக இந்த தடை அவர் மேலே போடப்பட்டது? சென்னை வந்து அதிமுகவோட முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா அவங்களுக்கு பக்கபலமாக ராக்கெட் ராஜா டீம் தான் இருந்தால் சொல்கிறாங்க. பக்கபலம் ரொம்ப பெரிய அளவில் பக்கபலம். இந்த அம்மாவுக்கு எதிராக வழக்கு தொடுத்த அட்வொகேட் கிட்ட அடித்து நாசம் பண்ண கேஸில் வந்து இவரை சேர்த்தாங்க. ஆனால் வீடு அடித்தது உண்மை, வீடு நாசம் பண்ணது உண்மை, அந்த வழக்கில் சேர்த்ததும் உண்மை, ஆனால் நிரூபிக்கப்பட முடியல. இப்போ செல்வி நாடார் வந்து பண்ணார் காமராஜ் ஆயத்தினார் கழகம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவர் வந்து 2-3 அமைப்புகள் உருவாக்கினார். கடைசியாக உருவாக்கினது தான் படங்காட்டு. அதில் வந்துட்டு இவர் ரொம்ப ஹரிநாடாரை வந்து ஆலங்குளம் தொகுதியில் நிற்க வச்சு ஹெலிகாப்டர்லேருந்து பிரச்சாரம் பண்ணாங்க. கராத்தே செல்வின் கொலையில் தொடர்புடைய நபர்களை எத்தனை பேரை இவர் கொலை பண்ணது கொடியங்குளம் குமார் மட்டும் தான். மற்ற எல்லாமே வந்துட்டு ராக்கெட் ராஜா மீதும் ரிவெஞ்சு நடவடிக்கை நடந்திருக்காங்க. நிறைய முறை அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால தான் போலீஸ் பாதுகாப்போட கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கு போகும்போது, ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு போகும்போது நிறைய முறை நடந்துருக்கு. திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு என்ன காரணம்? வீட்டு கட்டிருப்பாங்க, யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பலத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. இப்போது வர தேர்தலையும் ஆலங்குளத்தில் இவரே களத்தில் இறங்க போகிறதா தகவலாக வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இதில் சாதிப்பார்? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் கிரைம் ரிப்போர்ட்டர் சேதுராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தென் மாவட்டங்களில் பிரபல செல்வாக்கு மிக்க ரவுடியாகவும் ஆடம்பர விரும்பிய ரவுடியாகவும் அறியப்பட்டவர் தான் ராக்கெட் ராஜா. ராக்கெட் ராஜாவோட பின்னணி என்ன சார்? ராக்கெட் ராஜா பின்னணினா கராத்தே செல்வின் நாடாருடைய மாணவர். காமராஜர் ஆதித்தனார் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து தனக்கு இருந்த ஒரு இமேஜ், தாதா இமேஜ், அந்த இமேஜிலேருந்து வெளியே வந்து ஆரம்பித்த ஒரு மனிதர் தான் கராத்தே செல்வின் நாடார். இந்த நெல்லை மாவட்டத்தில் வந்து அந்த சர்க்கிளில் தூத்துக்குடியிலேருந்து நெல்லை வரைக்கும் அவர் பெரிய செல்வாக்குள்ள ஒரு மனிதராக இருந்தார். அவர் கொடூரமான முறையில் பாளையங்கோட்டை சிறை வாசலில் வச்சு கொலை பண்ணுற விஷயத்தை அவர் கண்ணால் பார்த்தார் அப்படின்னு இவருடைய தரவுகள். அதை வந்து அவருக்கு பழிக்கு பழி வாங்குவேன், ஏன்னா அவர் வந்து குருவாக திட்டார், அதனால் பழிக்கு பழி வாங்குன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினது தான் இவருடைய ஹிஸ்ட்ரி. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் வந்துட்டு அதோடைய தொடர்ச்சியாகவே நடந்தது. ஏன்னா உங்களுக்கு செல்வின் நாடார் கொலை பண்ண ஆட்கள் கட்டத்துறை தான் அதில் பிரதானமாக சொல்லப்பட்டால் அந்த மாதிரி ஆட்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு பசுதி பாண்டியன் கொலை, அவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியன் கொலை, இங்கே சென்னையில் வந்து எழும்பூரில் கட்டத்துறை கொலை, இந்த மாதிரி நடந்த பல கொலை சம்பவங்கள் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செல்வின் நாடாரோட அந்த தொடர்பில் இருந்ததுனால இவர் சவால் விட்டது, இவர் வந்து வீரவசனம் பேசினது எல்லாமே வச்சு பார்த்து இவர் தான் அதில் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வழக்கில் கொண்டு வந்து, அதனால தான் வந்து எந்த வழக்கு நிற்கலை. இவரே செஞ்சிருந்தார் செய்யலை அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான சாட்சியங்கள் போதுமான அளவுக்கு இல்லாதனால எந்த வழக்கும் நிரூபிக்கப்படலை. இப்போது வந்துட்டு அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதாகவும் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது, பேசப்படுது. அந்த மாதிரி லெவல் தான், ரெக்கார்டாக ஒன்றும் இல்லை. பாதுகாப்போடு தான் அவர் இருக்கிறார் இப்பவும். அதாவது ஒரு என்னென்னா இவருக்கு அந்த அவரோட ஆதரவாளர்கள் வச்சு செக் போஸ்ட் எல்லாம் வச்சு ஆயுதங்கள் அவர் சுற்றியே கூடலாம் இருக்கிற அளவுலாம் ஒரு செக்யூரிட்டி கார்டெலாம் செக் பண்ணுறேன் உங்களுக்கு. அது ஏன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு முறை வெப்பன்ஸ்லாம் பிடிச்சாங்க ஒரு 10-15 வருஷம் முன்னாடி. நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காரு அவர், நல்லா இறக்குமதி ஆயுதங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படிலாம் தகவல். துப்பாக்கி மாதிரி. ஆமாம் போகும்போது AK-47 ராக்கெட் லாஞ்சர் இதெல்லாம் வீட்டில்
எடுத்து அதுக்கு பிறகு தான் சாதா ராஜாவாக இருந்தவர் ராக்கெட் ராஜா ஆனது. ஒரிஜினலாக ஒரு பேர் வந்து பால விவேகானந்தன். அவன் குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து பாலங்கிற பேர் சேர்ந்துடும். அண்ணன் பேரோட பால கணேஷ் நினைக்கிறேன், ஒரு சீனியர் அட்வொகேட். 12 பேர் மொத்தம். 7 வீட்டில் 7 பேர் அண்ணன், 5 பேர் அக்கா. இவர் தான் கடைக்குட்டி சிங்கம். ஏன்னா அந்த மாதிரி குடும்பமே வந்து மிகப்பெரிய. அப்பா அரசு அதிகாரி. அப்போ ரொம்ப கல்வியிலையும் பணத்துலேயும் ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு குடும்பம் தான். இவருக்கு படிக்கிற காலத்திலே வந்து இவருடைய சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். படிக்கிற காலத்தில் வந்து சக மாணவன் வந்து ஜாதியை இழிவுபடுத்தி பேச போய் இவரை தட்டி கேட்டு அந்த குரூப்பாக சேர்ந்து இவரை அடித்து உதச்சி, அதுக்கு பிறகு வந்து அந்த விஷயத்த செல்வின் நாடார் தான் அப்போ வந்து நாடார் சமுதாயத்தில் ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு லீடராக இருந்ததுனால அவர்கிட்ட போய் சொன்னதும் விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லி போய் படுறா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஆனால் இவருக்கு போனவர் வந்து செல்வின் நாடாரோட இருந்த அந்த கெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் கூட இருக்க ஆட்கள், அவருக்கு கொடுக்குற செல்வாக்கு மரியாதைலாம் பார்த்ததும் நம்மளும் அவரை மாதிரியே ஆகணும் அப்படின்னு ஒரு 9ஆவதுக்கு அப்புறம் படிப்பு போகலை, தொடரலை. அப்படியே இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே அப்பப்போ அவர் வேண்டான்னா கூட போயிட்டு அங்கே நிற்கிறது. அதாவது நான் குரு மாதிரி அவரை மாதிரி நம்ம ஆகணும், கெத்து ஆகணும் அப்படின்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது தான் அவர் செல்லி நாடார் கொலை நடக்குது. செல்லி நாடார் கொலை நடந்ததுமே உங்களுக்கு அடுத்தடுத்து அதை பழி வாங்க, அவர் எப்படி கொலை பண்ணாலும் அதே மாதிரி நான் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னுமோ. அந்த காலகட்டத்தில் செல்லி நாடார் இருந்த பிறகு ஒரே சம வயது தான். அப்போது கபிலன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கபிலன் வந்து அப்போது கொஞ்சம் லீடராக வராப்புல. சினிமாவில் நடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து, அது இதுன்னு சென்னையில் என்கவுண்டர் பண்ண கேரக்டர் தான் சொல்லுவோம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இவர் வந்து உங்களுக்கு ராக்கெட் ராஜா வந்து அவர் கராத்தே செல்வின் இறந்த பிறகு என்ன பண்ணுறது அடுத்து, அதில் தலைவரே இல்லைல்ல. அந்த காலகட்டத்தில் கபிலன் கொஞ்சம் லீடில் வராப்பில். கபிலன் வந்து ஒரு டானாகவே இருந்தால், சென்னையில் போலீஸ் என்கவுண்டரில் இறந்தவர். அப்போ டானாக இருக்கிறார். அப்போ கபிலன் கூட ட்ராவல் கொஞ்ச நாள். கபிலன் கூட இருந்தால் நெட்வொர்க்கு ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் எக்ஷன் ஆகுது. கபிலன் கூட இருக்காப்புல. கபிலன் என்கவுண்டர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் இருக்கும்பொழுது இவருடைய தொடர்பு கிடையாது வெங்கடேச பண்ணையார். அந்த நேரத்தில் தான் வெங்கடேச பண்ணையாருடைய குடும்பத்தில் அங்கே நிறைய கொலைகள், சித்தப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொலைகள். அவருக்கு வந்து அவங்க உறவினரில் நீங்களும் இங்கே இருக்க வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சென்னைக்கு அனுப்பும்போது 10 பேர் கூட இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் யார் ராக்கெட் ராஜாவும், ஆனால் நீங்கள் சென்னைக்கு போடுங்கண்ணா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. அதாவது அவர் வந்து வெங்கடேச பண்ணார் வந்து ராக்கெட் ராஜாலாம் நம்பி இல்லை, உண்மை தான். அவருடைய நெட்வொர்க்கை வேறு இருந்தாலும் வந்து ஒரு அந்த ஆதரவாக குரல் கொடுத்தவங்க, ஆனால் நீங்கள் போங்கண்ணா அப்படின்னு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அனுப்பி வைக்கிற அந்த வழி அனுப்பக்கூடிய ஆட்களில் ஒரு ஆட்டாக இருந்து கூட இருந்த ஆள் தான் சென்னைக்கு வந்துடுறாரு. அப்புறம் அவரும் போலீஸ் என்கவுண்டரில் 2003 இறந்துடுறாரு. சென்னை லைலா காலேஜ் கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், மகாலட்சுமி அப்பார்ட்மெண்ட் வச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கராத்தே செல்வினுக்கு அப்புறம் கபிலனுக்கு அப்புறம் வெங்கடேச பண்ணையார், இந்த மாதிரிலாம் அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு லீடராக இருந்தவங்க கூட ட்ராவல் பண்ணி ராக்கெட் ராஜானா யாருன்ற அளவுக்கு தெரிஞ்சு, இப்போ வந்து ராக்கெட் ராஜானே சொல்கிறதில்ல, ஆர்ஆர் அப்படின்ற அளவுக்கு அந்த இது ஆகிடுச்சு. ஆர்ஆருடைய சோசியல் மீடியா ஆகட்டும், மற்ற விஷயம் ஆகட்டும், ஆர்ஆர் ஃபாலோயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே இருந்துட்டு. இப்போ சென்னை வந்து உங்களுக்கு ராக்கெட் ராஜா எப்போனா ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றது போகிறது அந்த மாதிரி இருக்கும். அவங்க சொந்த ஊருக்கு வரதே கிடையாது. ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் அச்சுறுத்தல் இருக்குது. பல முறை வந்து கொலை பண்ண முயற்சி நடந்திருக்குது. அதனால் எப்பவுமே வந்து மிக அளவில், பெரிய அளவில் ஒரு பாதுகாப்போட ஆட்களோட அப்படியே சுற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். சென்னைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் தடை பண்ணதாக தகவல்லாம் வருது. என்ன காரணத்துக்காக இந்த தடை அவர் மேலே போடப்பட்டது சார்? இல்லை, அவர் வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்து நெல்லை மாவட்ட எஸ்பி வந்து என்கவுண்டரில் போட போகிறாரு, அதனால் வந்து ஏதோ ஒரு ஆச்சுன்னா அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் விட்டார். அது ஒரு விஷயம். சென்னைக்கு வரக்கூடாது சொன்னாங்கன்னா, உங்களுக்கு சென்னையில் தான் உங்களுக்கு கட்டத்தர கொலை நடந்தது இல்லைங்களா. அவர் அந்த கொலை கேஸில் வந்து நிறைய பேர் பண்ணாங்க. அதில் வந்து முக்கியமாக சேர்க்கப்பட்டவர் வந்து ராக்கெட் ராஜா.
அந்த மாதிரி பல சம்பவங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாவட்டத்திலே வந்து செந்தில்குமார்னு ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர், அவரை கொலை பண்ண கேஸு. அது கொலை பண்ண போனது வேற ஒருத்தர், அவர் இல்லை, அவருடைய உறவினர் தான் அந்த செந்தில்குமார், அவர் கொலை பண்ண கேஸு. அந்த மாதிரி பல வழக்குகள் வந்து அவர் மேலே இருக்குது. அவங்களுடைய உறவினர்கள் வந்து பல பேர் சென்னையில் இருக்காங்க. இப்போ கட்டத்துறை சம்பவம் நடந்த இடம் சென்னை. அதனால் எப்பவுமே இந்த மோதல் குழுவில் மட்டுமே ஒரு பழக்கம் உண்டு. உன்னை எந்த இடத்துல முடித்தாங்களோ அதே இடத்துல அவனை பழிக்கு பழி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அவங்களுக்குள்ள வீர சவால்லாம் விட்டுப்பாங்க. அதனால் சென்னை வந்தால் ஆபத்துன்னு போலீஸ் தரப்புலையும் சொல்லியிருப்பாங்க, மற்ற ஆட்களும் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றபடி தனிப்பட்ட காரணமாக ஒன்றும் தெரில. அவர் களியக்காவிளை, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக ட்ராவல் ஆவார். மும்பை மாப்பிள்ளை அவர், ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஒருத்தர், அவர் சினிமா ஃபைனான்சியர். அவருடைய படம் ஏதோ ஒன்று இங்கே பிரச்சனை முன்ன பண்ண ப்ரொடியூசரோ அவங்களும் ஏதோ கொஞ்சம் சிக்கல், அப்போது உட்காந்து பேசி அதை வந்து சாதாரணமாக முடித்து கொடுத்து பல கோடிகள் அவருக்கு திரும்ப வாங்கி கொடுக்குறாப்புல. ஒரு தகவல் அவங்க சைட்டில் பேசும்போது ஒரு முறை ஒருத்தர் சொன்னாங்க. அப்போது அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறார். வேறு இந்த மகாராஷ்டிரா தொழிலதிபர் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு அது காதலாகி மும்பை மாப்பிள்ளையாகிறார். அதனால் வந்து எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு பொருளாதார ரீதியாக ஏற்கனவே பலமான ஒரு குடும்பம், கல்வியிலையும் பலமான குடும்பம். மும்பையோடைய மாப்பிள்ளை மாமனார் வர பெரிய அளவில் வசதி, பணபலமும் ஆள் பலமும் அதிகமாக இருக்குது. ராக்கெட் ராஜாவுடைய பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நெட்வொர்க், எங்கே இருக்கார் ஏது இருக்கார். பெரும்பாலான இடங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். சமூக பாதுகாப்பு நமக்கு வந்து இந்த ரவுடி முத்திரை, தாதா முத்திரை அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த லக்ஸுரியான காரு, கேரவன் எல்லாமே வச்சுருக்கிறதாவெல்லாம் தகவல். ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். இல்லை, அதான் சொல்கிறேன், சமூக பாதுகாப்பு வேணும். அதாவது நம்மளை வந்து ரவுடி தாதான்ற மாதிரி இமேஜுக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் வந்துட்டு ஏற்கனவே நம்ம செல்வி நாடார் வந்து பண்ணார் பாருங்க, காமராஜ் ஆயத்தினார் கழகம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர் வந்து 2-3 அமைப்புகள் உருவாக்கினார். கடைசியாக உருவாங்கினது தான் பணங்காட்டு படைச்சு. அதில் வந்துட்டு இவர் ரொம்ப அரிநாடாரை வந்து ஆலங்குளம் தொகுதியில் நிற்க வச்சு அது ஹெலிகாப்டரில் வந்து பிரச்சாரம் பண்ணாப்புல. அரிநாடாரும் இவரை இப்போ உறவு இல்லை, 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து கொடுக்கல் வாங்கல ஏதோ கொஞ்சம் இப்போதான் ஏதோ பிரிஞ்சுட்டாங்க, கிளாஷ் ஆயிருக்கு அப்படின்ற கொடுக்கல் வாங்கல ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன. அந்த கட்சி ஆரம்பித்து திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு என்ன காரணம்? அந்த தொகுதியில் ஆலங்குளம் தொகுதியில் திமுக தான் தோற்று போகுது. அங்கே திமுக தோக்கடிக்கலாம் பண்ணதான் எனக்கு தெரில. அவங்க வந்துட்டு நின்னது அந்த கட்சிக்கு அந்த ஒரு தொகுதி தான் நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த நாடார் சமூகமாக இறங்கி ஒர்க் பண்ணணும், நம்மளால் ஒருத்தரை ஜெயிக்க வைக்கணும், நம்ம பலத்தை காட்டணும். எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, சீட்டு கட்டிருப்பாங்க, யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பலத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு நிற்கிறவங்க எல்லாமே இந்த தொகுதியில் நாடார் தான் நிற்க முடியும். அப்போது எதிர்த்தரப்புலேருந்து அதிமுகவில் இருந்த ஒரு நாடார் ஜெயிக்கிறாரு, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நாடார் தோக்குறாங்க. அப்படி தான் அது. இவரு 30,000 ஓட்டு மேலே வாங்கினார். அப்படி தான் பார்க்க முடியும். அது ஒரு கட்சியெல்லாம் பகைச்சிக்க மாட்டாங்க யாருமே. திமுக பெருசாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழறவங்களாம் பகைச்சிக்க மாட்டாங்க. நம்ம சமுதாயத்துக்கு எதனா ஒன்று நம்மளை ஒரு ஐடென்டிஃபை பண்ணணுமே அப்படின்றதுக்காக வேணா இது பண்ணுவோம். கருத்தை செல்வின் கொலையில் தொடர்புடைய நபர்களை எத்தனை பேர் எழுதியிருத்தார் சார்? நிறைய பேர். அதாவது அந்த வழக்கில் பணம் கொடுத்தவங்க, வேடிக்கை பார்த்தவங்க, மூளையாக இருந்தவங்க, இன்னும் சொல்லப்போனால் விரோதம் இருந்தவங்க, யாரெல்லாம் சந்தேகம் இருந்ததோ அது எல்லாமே ஒன்றுன்னா அவங்களாம் அதில் இருந்தாங்களா இல்லைன்னு தெரில. இவங்களாம் ஒரு தீர்மானத்தில் தான் ஜெசிந்தா பாண்டியன், பசுதி பாண்டியன், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சென்னையில் கட்டத்துறை, இந்த மாதிரி வரிசையாக நடந்த கொலைகள்லாம். இன்னும் சொல்லப்போனால் கொடியங்குளம் குமார்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் தான் கொலை பண்ணுறதுக்கு இதுலேயே சம்மந்தப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை போகிறாங்க. இந்த ஒரு டீம் போகும்போது அவர் இல்லை, அவருடைய உறவினர். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். செந்தில்குமார் சொல்லிட்டு பொறியியல் கல்லூரியுடைய பேராசிரியர், அவரை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன சீட் எழுதிச்சுட்டு வந்தம்பா நீ இல்லை சும்மா போடான்னு இவரை முடிச்சுட்டு போகிறோம்பா, ஃப்ரீயாக இருக்கும்போது
சொல்லி அனுப்ப வரேன்னு சொல்லிட்டு அந்த அந்த துண்டு சீட்டை அப்போது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அது யாருன்னே தெரில. இப்படிக்கு பாசகார சகோதரன் எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி கொடூரமாக அந்த அவ்வளோ கொலையிலையும் இப்போ நான் சொன்ன பாருங்க இந்த லிஸ்ட்டு, அவ்வளோ கொலையிலையும் வந்து ராக்கெட் ராஜாவுடைய பேரை. ஏன்னா ராக்கெட் ராஜா வந்து உங்களுக்கு கரத்தை செல்லினுடைய சம்பவத்தப்போ அவர் சபதம் பண்ணது, பொதுவில் சொன்னது, உங்களை எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி சிதைச்சி பண்ணுறோம் ஒரு இடத்துலையும் அப்படின்னு சொன்னது. அது எமோஷ்னலாக சொல்கிறது. அது எல்லாமே வந்து இவர் தான் பண்ணார் பண்ணல அப்படின்றது எந்த ஒரு தருவுமே இல்லை. ஆனால் எல்லா வழக்குலையும் ஒரு பேரை, குறிப்பாக கட்டத்துறை வழக்கில் வந்து ஒரு பேரெல்லாம் சேர்க்குறாங்க. குடியங்குள குமார் வழக்கு, நிறைய வழக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு பேரோட சொன்னாங்க, அதுவும் ஒரு வழக்கு. அதுக்கப்புறம் இல்லைன்ட்டாங்க போலீஸ் ரெக்கார்டில். அது மாதிரி டபுள் மாட்ரு எல்லா கொலையுமே வந்து வெட்டி கொலை பண்ணது கொடியங்குள குமார் மட்டும் தான். மற்ற எல்லாமே வந்துட்டு கையெறி பாம்பு. ஆமாம், உண்டை அடிக்கிறது, உண்டை சொல்லுவாங்க, கையெறி குண்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இடம் புகை மூட்டமாக ஆகிடும், ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த குண்டு காயத்தோடு ஒருத்தன் கீழே கிடப்பான், ஒருத்தனும் ஒருத்தையே கீழே கிடப்பாங்க. அதுக்கப்புறம் வெட்டி சதைக்கிறது, மார்பில் கடப்பார் வச்சு குத்துறது. உங்களுக்கு கட்டத்துறையில் அந்த மாதிரி தான் கொலை செய்யப்பட்டது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மேலே ஒரு 35 வழக்குகள் மேலே போலீஸ் ரெக்கார்டில் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இல்லை, எந்த கேஸுமே இல்லை. இப்போட அவர் வந்து என்னென்னா அந்த பழைய சம்பவங்களுக்கான பழி வாங்கிறது, அப்புறம் வந்து அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்களால் பாதிக்கப்படுவோன்ற சூழ்நிலை, இதில் தான் வந்து இவர் வந்து பாதுகாப்போடும் தலைமறைவாகவும் சுற்றுறது. ராக்கெட் ராஜா மீதும் ரிவெஞ்சு நடவடிக்கை நடந்திருக்காங்க, நிறைய முறை அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால தான் போலீஸ் பாதுகாப்போட கோர்ட்டிலேருந்து ஜெயிலுக்கு போகும்போது, ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு போகும்போது நிறைய முறை நடந்திருக்கு. ஆனால் ஒரு அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா கட்சி விஷயமா பேச வர்ற இடத்துல மற்ற இடம் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் பாதுகாப்போட எனக்கு எங்காலுங்க பாதுகாப்பு அதிகம், உங்கள் பாதுகாப்பு நம்பியே நான் இல்லை, உங்கள் பாதுகாப்பு நம்பியிருந்தால் நான் எப்போ போய் சேர்ந்துட்ருப்பேன். ஏன்னா அவருக்கு வந்து அவர் அந்த வழக்கு விஷயமா ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு தான் கூப்பிட்டு போவாங்க போலீஸ். அப்போ அக்யூஸ்ட் உண்டான ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. வெப்பனோட ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு 10 கான்ஸ்டபிள் அந்த மாதிரி போட்டு எல்லா ஆர்ம்ஸ் ரிசர்வ் போலீஸ் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. முன்னாடி ஒரு காரில் அவர் போகிறாருன்னு வச்சுக்கலாம், இல்லை அவர் போலீஸ் வண்டியில் போகிறார், இப்படியோ ஒன்று முன்னையும் பின்னையும் போலீஸ் பதவி தான் போவாங்க. கரெக்டாக எதனா ஒரு இடத்துல வந்து மரத்தை வெட்டி போட்டு பண்ணுறது ஐஎஸ்லலாம் ரொம்ப சாதாரணமாக நிறைய இடத்துல நடக்கும். அந்த மாதிரி பல சம்பவங்கள். ஆனால் இந்த ரூட் இருக்குது இல்லை, போகிற ரூட்டு, அந்த ரூட்டுக்கு பக்கத்துலேயே சர்வீஸ் ரோட்லேயோ இல்லை ஆப்போசிட் ரோட்லேயோ சம்மந்தமே இல்லாமல் இவங்க வண்டி வந்து நம்ம போய்ட்டு இருக்கும். எதனா ஒரு சின்ன விஷயம்னா டக்குன்னு உள்ளே பாஞ்சிருவாங்க. அப்படி தான் வந்து பல முறை காப்பாற்றிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட ஜெயிலுக்கு கூட்டு போகும்போது தான் காப்பாற்றிருக்காங்க. அதில் தான் வந்து இவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை, போலீஸ் இல்லைனாலும் நம்மளை காப்பாற்றிடுவாங்க. ரெண்டாவது வந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நபராக தான் கடந்த 25 ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த கரைத்த செல்வின் ஆகட்டும், வெங்கடேச பன்னீர் ஆகட்டும், கபிலன் ஆகட்டும், யாராகட்டும், எல்லாருமே வந்து அதிகபட்சம் 10லேருந்து 15 ஆண்டு காலம்தான் அவங்களுடைய ஒரு மாதிரியான போராளி வாழ்க்கை. இந்த ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் சமுதாயத்துக்காக அப்படின்னு யாராக இருந்தாலும் என்ன அவ்வளோதான். இவர் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கடந்துச்சு. 30 ஆண்டுகளாகவும் ஒரு பாதுகாப்போடையும் ரொம்ப சேஃப்டியாகவும் வாழ முடியுதுன்னா இவருக்கு உண்டான அந்த நெட்வொர்க்கும் அந்த ஆட்களுடைய பலமும் பொருளாதார பின்னணியும் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது வர தேர்தலையும் ஆலங்குளத்தில் இவரே களத்தில் இறங்க போகிறதா தகவலாம் வந்துட்டுருக்கு. சரி, எந்த அளவுக்கு இதில் சாதிப்பார்? இல்லை சாதிப்பாருனோட எந்த அளவுக்கு போலீஸ் அரியநாடர் நிற்க வச்சு 30,000 ஓட்டு வாங்கினார். இவருக்கு நாடார் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபேஸ். அரியநாடர் வந்து இவருடைய ஒரு இதுதான், அங்கன்தான். இவருக்கு செல்வாக்கு வேறு. இப்போ அதான் இவரோட செல்வாக்கு அதிகமாக இருக்கும்போது இவர் ஜெயிக்கிறதான வாய்ப்பு இருக்கா சார்? அது சொல்ல முடியாதுங்க. கட்சி தாங்க எப்பவுமே வந்து இது பண்ணுவோம். தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்பு ரீதியாக வந்து இது இருக்க தமிழ்நாட்டு அரசியலில் வந்துட்டு 67க்கு பிறகு ஜாதி பின்புலம் இருக்கும்போது அவருக்கு அந்த மக்கள்லாம் சேர்ந்து ஜெயிக்க வைக்க மாட்டாங்களா? அப்படி கிடையாது. அப்போ அந்த திமுக அதிமுகலையும் அதே சாதி பின்புல ஆட்கள் தான் கேட்குறாங்க. அப்படி பார்க்கணும்ல, அப்படி அதுதான் பார்ப்பாங்க. பெரிய கட்சி எல்லாமே வந்து குறிப்பிட்ட இடத்துல எந்த சாதி வாக்குகள் அதிகமாக இருக்கோ அந்த வேட்பாளர் தான் அவங்களும் நிற்க வைப்பாங்க. அப்போ அதே சமூகத்தில் ஒரு ஆள் நிற்கிறாரும் போது 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் ஜெயிக்கக்கூடிய ஆள் தோற்று போயிடுவாங்க. பெரும்பான்மையாக ஓட்டு வாங்கலாம், வாங்கி கொஞ்சம் பயம் காட்டலாம். ரெண்டாவது இவர் நிற்கிறாருன்னா இவருக்கு எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு தரணும், எதன் இடத்துல என்னென்னா அவருடைய கட்சியில் இருந்த ஒரு வேட்பாளர், அவருடைய சகோதரராக இருந்த இவர் அரியநாடாருக்கு வந்து ஹெலிகாப்டர் வந்து பிரச்சாரம் பண்ணுவார். இவர் பண்ணுறாருன்னா தினமும் 2 ஹெலிகாப்டர் அங்கே வந்து ஸ்டாண்ட் பையில் போட்டில் வச்சுருப்பார்.
அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ அதுக்கெல்லாம் யார் செக்யூரிட்டி கொடுக்குறது? இவருக்கு பாதுகாப்பிடணும். அதிமுகவோட முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது ஒரு சில சர்ச்சைகள் அவர்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு பக்கபலமாக ராக்கெட் ராஜா டீம் தான் இருந்தால் சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது பக்கபலம்னா ரொம்ப பெரிய அளவில் பக்கபலம். அந்த அம்மாவுக்கு எதிராக வழக்கு தொடுத்த அட்வொகேட் விட்ட அடித்து நாசம் பண்ண கேஸில் வந்து இவரை சேர்த்தாங்க. ஆனால் வீடு அடித்தது உண்மை, வீடு நாசம் பண்ணது உண்மை, அந்த வழக்கில் சேர்த்ததும் உண்மை. ஆனால் நிரூபிக்கப்பட முடியல. இதுதான் நான் சொல்ல வர முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் ராக்கெட் ராஜாமில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே நிரூபிக்கப்பட முடியாத வழக்குகளாக போயிடுச்சு. ஆனால் அப்போ சொன்னது என்னென்னா, சசிகலா புஷ்பாவுக்கு எதிராக இந்த அட்வொகேட் வழக்கை கொண்டு போகிறாங்க, அதனால் அவங்கள விடக்கூடாது. வீடெல்லாம் அடித்து ஓடிக்கிறாங்க, அந்த அட்வொகேட்டுங்க லேசான காயம். ஆனால் அந்த வழக்கு ஒன்றுமே ஆகலையே. இதுதான் ராக்கெட் ராஜாவுடைய எதனால் சசிகலா புஷ்பாவுக்கு ஆதரவு சார்? ஒரே சேம் கம்யூனிட்டின்றதால சமுதாயம். ரெண்டாவது சமுதாயன்றது கடந்து வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சிக்கலாக இருக்குது, அவங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, கொஞ்சம் எதனா பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அது சொல்லியிருக்கலாம்னு சொன்னாலும் வந்து இவர் தான் அந்த கிறிஸ்டன் ரம்மரில் ஆகும். புரியுதுங்களா? ஏதோ ஒன்று நடந்திருக்குது. ஆனால் போலீஸ் ரெக்கார்டில் சொன்னது என்ன, சசிகலா புஷ்பாவுடைய எதிராக செயல்பட்ட அட்வொகேட் விட்டால் இவர் அடித்து உடைச்சிட்டாரு. சரி, உடைச்சிட்டாரு, அதுக்காக ஜெயிலுக்கு போனாரா? இல்லையே, கேஸே இல்லையே. அப்போ சசிகலா புஷ்பாவில் சொன்னதும் பொய் ஆகிடுது, சம்பவம் நடந்ததும் பொய் ஆகிடுது, ஒன்றுமே இல்லையே. வீடு உடஞ்சது மட்டும் தான் உண்மை, இல்லை வீடு நொறுக்கப்பட்டது மட்டும் தான் உண்மை. அப்படி தான் எல்லா வழக்குகளும் அப்படி தான் போயிடுச்சு. பல வழக்குகள் இவர் மேலே வந்து எதுவுமே நிரூபிக்கப்படலை அப்படின்லாம் சொல்கிறீங்க. கடைசியாக இவர் எந்த கேஸுக்காக போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க சார்? யாரும் நம்ம பேசணும் பாருங்கள், நம்ம பேராசிரியர் செந்தில்குமார் கொலை கேஸ், அதே மாதிரி பாளையங்கோட்டில் சிங்காரன்னு ஒருத்தர் கொலை பண்ண கேஸ். இந்த 2 கேஸில் வந்து போலீஸ் வந்து இவரை தேடிட்டு இருக்கு. ஆனால் அந்த கேஸ் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, கேஸில் இவர் இல்லைன்றதே ஆகி போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போது அந்த கேஸில் போலீஸ் தேடும்போது தான் அப்போ 2018 சென்னையில் வந்து இங்கே ஒரு ஹயாத்துன்னு ஒரு ஹோட்டல், ராயப்பேட்டை ஹோட்டலில் வந்து ஒரு ரூம் போட்டிருக்காரு. ரூம் போட்டு நண்பரோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அங்கே நெல்லையிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த போலீஸு ரவுண்ட் பண்ணி டி நகர் டிசி வந்து அரவிந்தன், அப்போது அவர் தான் ரவுண்ட் பண்ணி பிடிக்கிறார். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.